ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் இருக்க பாருங்கள், சென்னை. அங்கேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. பல்வேறு பதவிகள் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் அண்ட் சித்தா இருக்குது பாருங்க, அங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 2 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஓகே, இந்த வேலை முழுக்க ஒரு டெம்பரரி ஜாபாக தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. என்னமான பதவி அறிவிச்சிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ரிசர்ச் அசோசியேட் கேட்டிருக்காங்க. சித்தாவில் 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஜியில் சித்தா மெடிசன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. 47,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எங்கே இருக்க போது அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ கேட்டிருக்காங்க. ஒரு வேகன்சி தமிழில் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஜி டிக்கெட்டில் தமிழ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 35,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க. 2 வேகன்சி. இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இங்கிலீஷில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 35,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ ஹிந்தி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட்டில் ஹிந்தி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 35,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ஜூனியர் ரிசர்ச் ஃபீல்டில் பார்த்தா ஜிஆர்எஃப்ல மைக்ரோபயாலஜி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி முடித்தவங்க, அப்ளைட் மைக்ரோபயாலஜி முடித்தவங்க, கிளினிக்கல் மைக்ரோபயாலஜி முடித்தவங்க, மெடிக்கல் மைக்ரோபயாலஜி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்க. 30,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நெட்டு ஸ்லெட் எக்ஸாமுக்கான பாஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஒவ்வொரு பதவிக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ எனி கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஷுட் ஹேவ் குட் கம்யூனிகேஷன், ரைட்டிங் மற்றும் ஸ்கில்லாம் கேட்டிருக்காங்க. 20,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. 8 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கம்ப்யூட்டருக்கான அப்ளிகேஷன் எம்எஸ் வேர்ட் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குட் டைப்பிங் ஸ்கில்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் புதுச்சேரியில் தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்க போகுது. ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 22/7/2024 அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் செய்யப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இது இப்போ டேரெக்டாக பார்த்தா இன்டர்வியூ வைக்கிறாங்க, எக்ஸாம்லாம் கிடையாது. ப்ரூஃப் பொறுத்த வரைக்கும் 10th 12th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்டிருக்காங்க, ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே இங்கே அட்டாச் பண்ணி, ஸோ இதான் உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்த நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ, ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அந்த ஃபெலோஷிப் தான், அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. கேட்டுக்க இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணிட்டு ஃபோட்டோ ஒட்டிட்டு எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே செல்ஃப் அட்டாச் பண்ணி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸுக்கு 22/7/2024 அதுக்குள்ளே பார்த்தா அப்ளை பண்ணிடுங்க. அதுக்கடுத்து செகண்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் டொமைன் எக்ஸ்பர்ட் கேட்டிருக்காங்க. சித்தாவில் 3 வேகன்சி. இதுக்கு நீங்கள் பிஜியில் சித்தா மெடிசன் முடிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. 75,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற குவாலிஃபிகேஷன் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க, தமிழ் லிட்ரேச்சர். இதுக்கு நீங்கள் கிராஜுவேட் இன் தமிழ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 50,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எம்எஸ் வேர்டு அந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பர்சனல் செக்ரட்டரி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி கேட்டிருக்காங்க. இன் எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. 35,000 சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க ஆடிட்டில். இதுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு சேலரியாக மந்த்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கன்சல்டன்ட் அட்மின் கேட்டிருக்காங்க. கிராஜுவேட் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க ஐடியில். கிராஜுவேட் ஐடி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுக்கும் கடைசியை பொறுத்த வரைக்கும் 22/7/2024 கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இன்டர்வியூ மூலமாக தான் சைட் பண்ணிட்டாங்க. சேம் அதேமாரி டாக்குமெண்ட்ஸ் தான், அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறோம் அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.